இந்த வாரம் சீனியர் சீசன் 5ல முதலாவது எபிசோட்ல முதலாவது நாள் கண்டஸ்டன்ட்லாம் பாடி முடிச்சிருக்காங்க. அதில் 5 பேர் செலக்ட் ஆனாங்க. அந்த 5 பேர் வந்து அருண் ராஜேந்திரன், பிரதீபா, சபேஷன், ராகவி, அறிவழகன். இந்த 5 பேர் தான் முதல் நாளாக செலக்ட் ஆன போட்டியாளர்கள். அதே மாதிரி அடுத்த நாள் செலக்ட் ஆக போட்டியாளர் பாடல் பாடினாங்க. அதில் முதலாவதாக பாடின போட்டியாளர் வந்து அபிஷேக் அவங்க பாடினாங்க. அவங்க வந்து கேரளாவிலேருந்து வந்து பாடிட்டு இருக்காங்க. அவங்க பாடின பாடல் வந்து ஏலிசே கீதமே எனக்கு ஒரு ஜீவன் நீயே, இந்த பாடலை தான் பாடினாங்க. ஆனால் அவங்களோட ஸ்ருதி கொஞ்சம் மிஸ்டேக் ஆணுச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் போட்டு இன்னொரு பாடலை பாட சொன்னாங்க. அவங்க அடுத்ததாக பாடின பாடல் வந்து அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே, அந்த பாடலை பாடினாங்க. அந்த பாடல் பாடினதுக்கப்புறம் அவங்களும் செலக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க சூப்பராக பாடினாங்க. அவங்களும் செலக்ட் ஆகிட்டாங்க. அடுத்ததாக வந்து பாட வந்தது வந்து ஆதிரா. அவங்களும் கேரளாவில் தான் வந்து பாடியிருந்தாங்க. அவங்க பாடின பாடல் வந்து செம்பகமே செம்பகமே தென்பொதிகை சந்தனமே, இந்த பாடலை தான் பாடினாங்க. சூப்பராக பாடினாங்க. அவங்க ஒரு டீச்சர். சூப்பராக அழகாக பாடினாங்க. அதே மாதிரி அடுத்த வந்து பாடினது தான் சின்னு செந்தமிழன். அவர் வந்து பாடின பாடல் வந்து மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா, அந்த பாடல பாடினாருங்க. சூப்பராக பாடினாங்க. இவர் வந்து இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் பாடிட்டு இருக்கிறவர் தான். இவர் வந்து அறிமுகப்படுத்தி வச்சிருந்து ஸ்னேகன் சார் தான் அறிமுகப்படுத்தினார். இவர் பாடின யூடியூப்பில் பாடின எல்லா பாடலும் கேட்டிருக்காரு. கேட்டு இவரை அறிமுகப்படுத்துவோம், அந்த ப்ரோக்ராமுக்கு போட்டால் நல்லோம் அப்படின்னு சொல்லி நினச்சி இவரை கூட்டிட்டு வந்து அறிமுகப்படுத்தினாருங்க. அதே மாதிரி அவரும் சூப்பராக பாடினாருங்க. அவர் பாடினதை கேட்டு திரும்பி இன்னொரு பாடலை பாட சொல்கிறாங்க. அவர் இன்னொரு பாடல் பாடினாருங்க. படையப்பா திரைப்படத்துலேருந்து வாழ்க்கையில் 1000 தடைகளப்பா, அந்த பாடலை பாடினாருங்க. எவ்வளோ அழகாக பாடினார் தெரியுமா, சூப்பராக பாடினாருங்க. அவருக்கு நல்ல வயசு இருக்குது, நல்ல திறமையானவர், சூப்பராக பாடினார். அவரை கேட்டாங்க நீங்கள் யார்கிட்ட கற்றுக்குறீங்கன்னு சொல்லி. அவர் சொன்னார், நான் யார்கிட்டையுமே கற்றுக்கல, நான் வந்து யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அவர் நல்லா பாடுறாரு, சூப்பராக பாடுறாரு. அதே மாதிரி அடுத்து வந்து பாடினது சிவானி பாடினாங்க. அவங்க வந்து பாடின பாடல் வந்து போரானே போரானே, அந்த பாடலை தான் அவங்க பாடினாங்க. சூப்பராக பாடினாங்க. அவங்க வாய்ஸ் நல்லா அழகாக இருந்துச்சு, நல்ல வாய்ஸுங்க அவங்களுக்கு. அவங்களும் கர்நாடகா வந்து பாடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு டிஆர் சார் சொல்லுவார், நான் படம் எடுத்து நான் ஏன் தயாரிப்பில் நான் படம் எடுத்தேன்னு சொன்னேன், அந்த படத்தில் நான் உன்னை பாட வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அவங்க வாய்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுங்க. அடுத்ததாக தான் பாடினாரு ஸ்வீஸ்லேருந்து வந்திருந்தார் பிரசாந்த்னு சொல்லி. அவர் வந்து விசா இல்லாமல் 30 நாள் விசாவில் தான் வந்திருக்குன்னு சொல்கிறாரு. அவருக்கு ஒரு அடையாளமே இல்லைன்னு தான் சொல்லி வந்து பாடுறாரு. அதாவது அவர் சொல்கிறாரு, அவர் வந்து இலங்கை குடிமகனும் இல்லை, ஸ்வீஸும் எனக்கு அடையாளம் இல்லை, எனக்கு ஒரு பாஸ்போர்ட் கிடையாது, எனக்கு ஒரு அட்ரஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொந்த நாட்டுக்கும் போக முடியாது, எனது அடையாளம் பாட்டு தான் அப்படின்னு சொல்லி தான் பாட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பாடுறாருங்க. அவர் பாடுற பாடல் வந்து உயிரே உயிரின் ஒளியே ஒரு நாள் உறவா இதுவே, அந்த பாடல பாடினாருங்க. சூப்பராகவே பாடினாரு. அவரும் செலக்ட் ஆகிட்டாரு. ஆனால் அவர் 30 நாள் விசாவில் வந்திருக்கனால அடுத்த எபிசோடுகளில் வருவாரா இல்லையான்னு தெரியல. அவருக்கு விசா இன்னும் டேட் தள்ளி போயிட்டா அவர் பாடுவார் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. பார்க்கலாம் அவர் பாடுறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி. அடுத்ததான் வந்து பாடினது வந்து தரங்கினி. இலங்கையை சேர்ந்தவங்க தான் இவங்களும். இவங்க வந்து சங்கீத குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க பாடின பாடல் வந்து நந்தவனம் இதோ இங்கே தான் பாடினாங்க. சூப்பராக பாடினாங்க. அங்கே வந்து சங்கீத குடும்பத்தை சேர்ந்தவங்க. அப்பா நாதஸ்வரத்துவான் சூப்பராகவே பாடினாங்க. அதே மாதிரி இந்த வாரம் எல்லாமே சூப்பராக பாடிட்டாங்க. இந்த வாரத்தில் பாடின மொத்தமே 11 பேர் பாடிட்டாங்க. 11 பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. ராஜேந்திரன், பிரதீபா, சபேஷன், ராகவி, அறிவழகன், அபிஷேக், ஆதிரா, சின்னு செந்தமிழன், சிவானி, பிரசாந்த், தரங்கினி, இவங்க 11 பேர் தாங்க இந்த வாரம் செலக்ட் ஆகியிருக்காங்க. அடுத்த வாரமும் இன்னும் போட்டியாளர் இருக்காங்க செலக்ட் ஆகிறதுக்கு. இந்த பாடின போட்டியாளர்களில் உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்றதையும் கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதே மாதிரி திவினேஷ் இன்னும் பாட இருக்காருங்க. திவினேஷ் என்ன பாடல பாட போறார் அப்படின்றத காட்டியிருக்காங்க. ஆனால் முழு பாடலையும் ஒளிபரப்பாகலை. அடுத்த வாரம் காட்டுவாங்க. திவினேஷ் பாடுற முழு பாடலையும் காட்டுவாங்க. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி சொந்தங்களே.